இப்போ இருக்கிற காலத்துல படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரியறதுங்கிறது ஒரு அத்தியாவசியமான திறமையா மாறிடுச்சு. அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா, பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னா, ஏன் ஒரு வேலை வாய்ப்புக்கே கூட டிரைவிங் லைசென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா வண்டி ஓட்ட கத்துக்க போறதுனா நம்மில் பலருக்கும் ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம் இருக்கும். சொல்லி கொடுக்கறவங்க எப்படி இருப்பாங்களோ, சரியா வருமோ வராதோன்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த சமயத்துல தான் சீர்காழியில இயங்கி வர்ற அரசு டிரைவிங் ஸ்கூல் பத்தி சொல்லியாகணும். இதோட நிறுவனர் திரு வீரபாண்டியன். இது அவருக்கு வெறும் தொழில் இல்லைங்க, ஒரு தவம் மாதிரி. பல வருஷமா இந்த மண்ணுல எண்ண முடியாத அளவுக்கு ஓட்டுநர்களை உருவாக்குன ஒரு மனிதர் அவரு. அவரை வெறும் பயிற்றுனரா பார்க்க முடியாது, அவர் சமூக அக்கறையும் கொண்ட மனிதர். டிரைவிங் ஸ்கூலு, அரசு டிரைவிங் ஸ்கூலு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சு 21 வருஷம் அடி வச்சுருக்கோம். எங்களுக்கு இந்த தொழில் நான் ரொம்ப விரும்பி செஞ்சிட்ருக்கிறேன். இந்த விரும்பி செஞ்ச காலத்தில் மக்களுக்கு நான் தொழிலாக பார்க்காம இது ஒரு சேவை மையம் பார்த்து மக்களுக்கு நிறையா விழிப்புணர்வு உண்டாக்கி, இந்த ஹெல்மெட் போடுறது எப்படி, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது எப்படிங்கிறத நான் விரிவாக்கப்படுத்திருக்கிறேன் நிறைய பேருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுடைய நோக்கம், யாரும் விபத்தில் எந்த காரணத்தை கொண்டும் உயிர் கூட்டக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதனால தான் என் டிரைவிங் ஸ்கூலில் நான் பயிற்சி அளிக்கும் போதும் என்னுடைய இன்ஸ்ட்ரக்டரை தெளிவாக சொல்லி தான் அனுப்புவேன். ட்ரைனிங் கொடுக்கும்போது நீட்டாக ஹெல்மெட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட் போட சொல்லுங்கள். அதேமாரி கார் ஓட்டுறவங்களுக்கு சீட் பெல்ட் போட்டு எப்படி பக்கத்தில் பார்த்து சீட் பெல்ட் போடணுங்கிறத அறிவுறுத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். என்னுடைய ட்ரைனிங் கொடுக்கும்போது நானும் கூட போய் எப்படி ட்ரைனர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதை நான் நிறையா அனலைஸ் பண்ணுவேன். அது அந்தமாரி சூழ்நிலையில் வரும்போது ஒரு விஷயமும் எங்கள் டிரைவிங் ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே நிறையா நான் மக்களுக்கு இதை ஒரு பிஸ்னஸாக, மெயினாக ஒரு விஷயம் பிஸ்னஸாக பார்க்காம நிறையா சேவை திட்டமாக பார்த்து நிறையா இது ஒரு ப்ராஜெக்ட் பேரும் நிறையா செஞ்சுருக்கிறேன். பக்கத்தில் உள்ள புத்தூர் காலேஜ், பக்கத்தில் பெஸ்ட் காலேஜ், விவேகானந்தா காலேஜ், நிறையா இதுமாரி காலேஜுகள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸு, ஆர்சி வண்டி, டூ வீலர் ஆர்சி புக்கு, அதை ஒரு விழிப்புணர்வு உருவாக்கியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கருத்தரங்கு எடுத்து நிறையா அவங்களுக்குலாம் ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கேன். என்னென்ன வண்டி ஓட்டும் என்னென்ன வச்சுக்கணும், நம்ம டூ வீலர் ஓட்டும் போது என்ன பண்ணிட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, செல்ஃபோன் பேசக்கூடாது, டிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறையா செஞ்சுருக்கிறேன். அதனால் இன்று வரைக்கும் அரசு டிரைவிங் ஸ்கூல் 21 வருடமாக ரொம்ப சிறப்பாக இயங்கி கொண்டிருக்குன்னா என்னுடைய மக்கள் சேவை, மக்களான சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த அரசு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்து இந்த 20 வருட காலத்தில் ஒரு லைட்டு லைசன்ஸ் ஓட்டம், டூ வீலரு அண்டு 4 வீலர் லைசன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு இந்த லைசன்ஸு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதில் பல பேர் அரசு பணிக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அரசு பேருந்து ஓட்டிருக்காங்க, அரசுடைய லைட் இலகுரக வாகனத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். வேலை கிடைச்சவொடனே நான் உங்கள்கிட்ட டிரைவிங் கற்றுக்கிட்டேன், எனக்கு இதுமாரி இந்த பொதுப்பணித்துறையில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு அரசு பேருந்து வேலை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஹெவி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த 3000 பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் எல்லாமே ஒரு 80% கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப்லேயே வேலையில் இருக்கிறாங்க. அது மிகவும் என்னுடைய டிரைவிங் ஸ்கூலுக்கு பெருமை தெரிய வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒருத்தருக்கு பதட்டத்தை கொடுக்காம அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய கலை. அந்த கலையில நம்ம வீரபாண்டியன் சார் ஒரு வித்தகர். அது சின்ன காரா இருந்தாலும் சரி, பெரிய லாரியா இருந்தாலும் சரி, அவரோட பயிற்சி ரொம்ப தெளிவா நிதானமா இருக்கும். குறிப்பா நம்ம வீட்டு பிள்ளைகளை டிரைவிங் கத்துக்க அனுப்பும் போது பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனா வீரபாண்டியன் சார் நடத்துற இந்த பள்ளிக்கு உங்க பிள்ளைகளை நீங்க முழு நம்பிக்கையோட அனுப்பலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பான, மரியாதையான ஒரு சூழலை அவர் உருவாக்கி வச்சிருக்கார். எங்களது அரசு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பெண்களுக்குன்னு ரொம்ப சிறந்த முறையில் பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறோம். அது சிறந்த முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வர பெண்கள் பார்த்திங்கன்னா, பசங்க கீர் வண்டி ஓட்டுவாங்க, யூஸ்வலாக இருந்துட்டு போயிடுவாங்க. அதே சமயத்தில் பெண்கள் ஒரு கார் கற்றுக்க வரவங்க கொஞ்சம் பதட்டோட தான் வருவாங்க.
அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த 30 ஆண்டு அனுபவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர் போட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அதே சமயத்தில் டூ வீலர் கூட நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பேக்கப் வந்து ஒரு லேடிஸே ஒருத்தவங்க எங்கள்கிட்ட டூ வீலர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்து சிறந்த முறையில் டூ வீலர் ட்ரைனிங் கொடுத்து காருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்டரு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இது வரைக்குமே சிறந்த முறையில் பெண்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிச்சிட்டு இருக்கோம். அதுமாரி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்கவுங்க கேட்ட நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அரசு ஊழியர்களுக்கு இத்தனை மணிக்கு தான் வரணும்னு கிடையாது. அவங்க எப்போ டைம் கேட்குறாங்களோ அந்த டைமில் நாங்கள் அவங்களுக்கு அந்த டைமுக்கு அவங்கள வர சொல்லி நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய விருப்பப்பட்ட நேரத்தில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதேமாரி வந்து நம்ம கல்லூரி மாணவிகளுக்கு அவங்களுக்கு அதுமாரி வந்து சிறப்பான முறையில் அவங்களுக்கும் பயிற்சி அளித்து அவங்க வந்து என்ன அவங்க எப்படி செய்யணும், எப்படி அவங்களுக்கு வந்து ஏன்னா காலையில் வந்து காலேஜ் போயிடுவாங்க, அந்த சூழ்நிலை வந்து நேரம் கிடைக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறத அவங்களோட டைம் அவங்களுக்கு ஒதுக்கி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ எங்கள் பயிற்சி பள்ளியால் எவ்வளோ வந்து மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ கம்மியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த முறையில் பயிற்சி அளித்து மாணவர்களையும் நாங்கள் வந்து இந்த சீட் பெல்ட்டு ஹெல்மெட்டு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்குறோம். நேரடியாக எல்லா காலேஜ்லையும் போய் கிளாஸ் எடுத்து அங்கே போய் விழிப்புணர்வு வந்து இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து அங்கேயும் போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லா காலேஜ்லையுமே. இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னைக்கு ஊர் ரோட்ல நம்பிக்கையோட ஒரு பெண்மணி கார் ஓட்டிட்டு போறாங்கன்னா, இல்ல ஒரு இளைஞன் ஒரு பெரிய வண்டியை ஓட்டி தன் குடும்பத்தை காப்பாத்துறான்னா, அதுக்கு பின்னாடி வீரபாண்டியன் சார் போன்ற நல்ல பயிற்றுனர்களோட உழைப்பு இருக்கு. அதனால உங்க வீட்ல யாருக்காவது டிரைவிங் கத்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நீங்களே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வேற எங்கேயும் யோசிக்காம நீங்க நம்பி போகக்கூடிய ஒரே இடம் நம்ம சீர்காழியில இருக்கிற அரசு டிரைவிங் ஸ்கூல் தான். இது வெறும் லைசென்ஸ் வாங்கறதுக்கான இடம் இல்லைங்க. நாளைக்கு உங்களுடன் வரப்போகும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு சரியான இடம்.